சினிமாவையே மிஞ்சிரும் போல இருக்குங்க. இப்ப நடக்கிற அரசியல் களங்கள் பாத்தீங்கன்னா 2026ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா அது வந்து ஒரு சர்ப்ரைஸா இருந்தாலுமே சினிமாவுல கூட ஸ்கிரீன் பிளே எழுதுறவங்க கூட இப்படி எழுத மாட்டாங்க. எதேச்சியா அப்படி அரசியல் களத்தில் நடக்குது. அப்படிப்பட்ட 4 நிகழ்வுகள் உண்மையிலுமே சொல்றேன். உண்மையிலுமே ஒரு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். சொல்றேன். அதுல அந்த காலத்து அரசியல்வாதி, இந்த காலத்து அரசியல்வாதின்னு பிரிச்சா கூடவே அப்ப இருந்து மூத்த அரசியல்வாதியா இருக்கக்கூடிய பாமக தலைவர் ராமதாஸ் ஐயா வந்து கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அதுவும் வந்து 10 மடங்கு கூட நம்மளுக்கு வந்து கண்டபடி திட்டுவாங்கப்பா அரசியலை பத்தி. நம்ம கட்சிகளும் ஒரு விமர்சனங்கள் எடுத்துவாங்க. ஆனா நீங்க நாகரிகமா சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு கூட்டத்துல பர்டிகுலரா ஒரு டீம் சொல்லியிருக்காங்க. அந்த டீம் வந்து இவரா அந்த டீமுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு காலத்துல சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், பார்க்க கூடாது, தம் அடிக்கிறது மாதிரி விஷயம். ஆனா இந்த டீம் பார்த்தா அது எந்த டீம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களும் என்ன கேமராவை மைக்கி வச்சுட்டு இருந்தா நீ என்ன பெரிய வெங்காயமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் வந்துட்டாரு. எதுக்காக அப்படி திட்டிருப்பாரு? அண்ணன் சீமான் கோவப்படுறாருன்னா சும்மாலாம் கோவப்பட மாட்டாரு. ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை விஜய் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு உறுத்தலாவே இருக்குதுல்ல அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காரு. அப்போ என்ன உறுத்துது, எதனால இப்படி வந்து உறுத்துன்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம். அதை பத்தியும் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பொதுச் செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வந்து கண்டிச்சிருக்காரு. தொண்டரை பார்த்து சொன்னல நான் அப்பவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படி கண்டிச்சாரு? இப்படி இந்த அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையுமே டீட்டெயிலா பாக்குறோம். ஓகே. ஆனா இவ்வளவு ஸ்கிரீன் பிளே எல்லாமே இப்படியா நடக்குது. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம்னாவே ஓகே, எல்லாமே ஒரு நல்ல வேகத்துலதான் போயிட்டு இருக்கு, அரசியல் களம் சூடா இருக்குது அப்படின்னு. சோ அதை பத்தி ஒவ்வொன்றா டீட்டெயிலா பார்ப்போம். கூடவே நாம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டா நான் போடுற வீடியோ உங்களுக்கு மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அது வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைப்பையும் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம டீமுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருக்கும். ஒரு சந்தோஷப்பட்டுக்குவாங்க, அவங்க கிரெடிட் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களோட கிரெடிட் அவங்களுக்கு போடணும், ஹைப்பை கொடுத்துருங்க. ஓகே, விஷயத்துக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் அண்ணன் சீமான் அவர்கள் விஷயத்தை எடுத்துட்டு ராமதாஸ் அவர்கள், அப்புறம் அப்படியே டிடிவி தினகரன், அப்புறம் அப்படியே போயிடுவோம் வச்சுங்களேன். புசி ஆனந்த் எல்லாம் செஞ்சது. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு, என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் நடத்திட்டு இருக்காரு. எப்பயும் வந்து அவர் வந்து அயராத உழைக்கும் தொண்டர். அவர் எப்படி கஷ்டப்படுறாரு, எப்படி அயராத உழைத்து கொண்டிருக்கிறார். நான் நைட்ல தனியா புக்கு படிக்கிறதுக்கு எவ்வளவு நான் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. 2 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா புக்கை படிப்பேன், அப்புறம் தூங்கிடுவேன் அப்படின்னு அவர் ஒரு சைக்கிள் ரொட்டீன் வந்து தந்தி டிவியில் கொடுத்திருந்தாரு. அது உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. ஓகே, அதை தாண்டி ஒரு பிரஸ் மீட் வந்து ஒரு நாளைக்கு 2-3 கொடுப்பாரு. அவர் இஷ்டம் போல கொடுத்துட்டு இருப்பார். எந்த கேள்விகளையும் அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ற ஆளுதான் நம்ம சீமான் அண்ணன். அப்படி சீமான் அண்ணன் இந்த எஸ்ஐஆர் இருக்குதுல, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அந்த எஸ்ஐஆர் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்டோடனே அது ஒரு வாக்குவாதமா மாறிடுச்சு. அந்த நிருபர் வந்து ஒரு கட்சிக்கு சாதகமா, ஒரு கட்சிக்கு அப்படியே சப்போர்ட் பண்ற மாதிரியே கேள்வி கேட்டு வந்தோடனையும் என்னதான் உனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை? எஸ்ஐஆர் ஓகே, எஸ்ஐஆர் வந்து இது அப்படின்னு எஸ்ஐஆர் நாங்களாம் எதிர்த்து கேஸ் போட்டோமே அப்படின்ட்டு. என்ன கேஸ் போட்ட, எஸ்ஐஆரை எதிர்த்து நிறுத்த கேஸ் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோணியில ஒண்ணு கேட்டுங்க. அதுக்கு தாண்டி வந்து இப்ப வந்து தேர்தல் ஆணையம் தான் வந்து இது நடத்தணுமா, இல்ல அரசாங்கம் வந்து இது தேர்தல் ஆணையத்தை நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் எடுத்து வச்சு கேட்டுக்கிட்டே அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்பயும் அந்த நிருபர் வந்து தன்னோட சார்ந்த தன் கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ற விதமாவே இருக்கேன். நான் உனக்கு ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போய் முத்தி போச்சு சுத்திட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். போயிரு, என்ன நீங்க மைக்கையும் வந்து கேமராவையும் எடுத்துட்டு வந்துட்டா நீ பெரிய வெங்காயமா அப்படின்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுக்கு அப்படியே ஹிஸ்டரி கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல இதை அப்படியே விஜயகாந்த் அப்படியே திருப்பி பார்த்த மாதிரி தான் இருக்குது. விஜயகாந்த் ஐயா இருந்தார்ல, அவர் வந்து மைக்கை தூக்கி அடிச்சிரும் பாத்துக்கோ அப்படின்ட்டு அது ஒரு மீம்ஸாவே கிரியேட் ஆச்சு. தூக்கி அடிச்சிரும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தோம்ல, அது சாதாரணமா நினைச்சிட்டு கிராஸ் பண்ணிட்டு அப்ப போயிட்டோம். ஆனா இப்ப எல்லாம் வந்து அசால்ட்டா இருந்தோம்னு வச்சுக்கோயேன், இப்படிதான் நிகழ்வு வரும். அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கிட்ட வந்து வேலையே நடக்காது அப்படிங்கிறதான் தனமாட்டேன். இப்போ வந்து இன்னொரு கேள்வி கேட்கும் போது அவர் கேட்கிறாரு, மெட்ரோ ட்ரெயின் வந்து மெட்ரோ திட்டத்தை வந்து யார் கொண்டு வந்தா, உலக வங்கியா இல்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. பதில் இல்ல. சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வச்சிருக்கிற நம்ம அண்ணன் ஒரு வங்கி, அரசியல் வங்கி, இங்க மட்டும் இல்ல உலக அரசியலே வச்சிருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட போய் நான் ஏற்கனவே சொன்ன அனுப்பிச்சு விட்டாரு. சோ அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட பேசும்போது பார்த்து பத்திரமா கரெக்டான வார்த்தை உபயோகங்களை பயன்படுத்தி பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ரெக்வஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்ம அவர்கிட்ட இருந்து அரசியல் கத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு.
ஓகே, அந்த நிருபர் அந்த பக்கம் போயிட்டாரு. மறுபடியும் ஒரு கேள்விகள் எடுத்து வச்சுட்டு இருக்காருன்னு நாளைக்கே வந்து சரி ரைட்டு, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அண்ணன் சீமான் அவர்கள் எதுக்கு பேட்டி எடுக்கிறீங்க? ஏன்னா மறுபடியும் அடுத்த நாள் வருவீங்க, அடுத்த நாள் பேட்டி எடுப்பீங்க, அவரும் கண்டபடி திட்டுவாரு, வசைப்படுவார். வசைனா எல்லாத்தையும் வசைப்படணும் இல்லை, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற ஒரே ஒரு ஆண் மகன் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஆனா வந்து இவங்க வந்து இந்த ஒரு 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 அர்த்தமில்லாத ஒரு கேள்விகளை கேட்கும் போது அவருக்கு கோபம் வருது. ஒரு விவாதமோ இல்ல ஒரு இன்டர்வியூ இருக்கும்போது ஒரு ஆக்கப்பூர்வமா இருந்துச்சுன்னா அது மக்களுக்கும் பயனடையும், பாக்குற வியூவர்ஸ்க்கும் நல்லா இருக்கும், தான் கொடுக்குற தான் டைமையும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு டைமை மேனேஜ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. திடீர்னு இப்படி எல்லாம் கேள்வி கேட்டனா என்ன அர்த்தம்? ஒரு கட்சிக்கு சாதகமா செயல்படாம பத்திரிகை தர்மமே அது ஒரு கட்சிக்கு சாதகமா செயல்படாம மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பத்திரிகை தர்மம்னு ஒண்ணு இருக்குது. அதை தாண்டி அவங்க கேள்வி கேட்கும் போது இப்படிதான் கோபம் ஒரு செய்யும். ஓகே, அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் இருக்காருல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் நிறுவனர், அவரு வந்து ஐடி விங்க அப்படின்னு சொல்றோம்ல நம்மலாம், அது மாதிரி அவங்க டீம்ல இருக்கிற ஊடகவியாளர்கள் எல்லாத்தையுமே, அதாவது சோசியல் மீடியா அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல அவர் தெளிவா சொல்லிக்கிறாங்க, பாருங்க இந்த 2026க்கு இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளோட ஒரு நம்மளையும் ஜெயிக்க வைக்க போகுது, இந்த அரசியலையும் மாத்த போகுது. அதனால அதை வந்து சமூக ஊடகங்கள் முக்கிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறாரு. யூடியூப்ல இருந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், எக்ஸ்தலம், இப்படி எல்லா விஷயமுமே, இன்ஸ்டாகிராம்ல அத்தனை சமூக ஊடகங்களும் 2026ல ஒரு மாற்று சக்தி மீன்ஸ் ஒரு ஊடகம் மக்கள் மனசுல ஊடுருவி போய் கருத்துக்களை பரப்புவதற்கு ஏதுவாக இருக்கிற ஒரே தளம் இந்த சமூக ஊடகங்கள் தான். அதனால நீங்க பார்த்து பத்திரமா செயல்படுங்க. நம்மளுடைய கொள்கைகளையும் நம்மளுடைய கருத்துக்களையும் அண்ணனின் நிகழ்வுகளையும் மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்த்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான அத்தனை வழிவகைகளையும் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளும் விடுக்கிறாரு. என்ன விடுக்கிறாருன்னா, இப்படி வந்து யாராச்சும் ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்க வந்து கண்டபடியே கேள்வி கேட்டாலும் சரி, 10 மடங்கு திட்டி வசைபாடி கேட்டாலும் நீங்க நாகரிகமான ஒரு பதிலாகத்தான் இருக்குமே ஒழிய அவங்களுக்கு பதில் சொல்லி நீங்க உங்களுடைய தரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற தோனியில அவர் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்திருக்காரு. இவரு ஒரு காலத்துல எப்பவுமே வந்து அந்த தமிழ் மீது ஆர்வம் கொண்ட ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து பார்லிமெண்டோ சட்டமன்றத்துல கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கால் வைக்க மாட்டேன். அது கூட அண்மையில் வந்து அண்ணாமலை அவர்கள் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது கூட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். அதாவது ஒரு முறை வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து இப்படி பார்லிமெண்ட்ல ஒரு சூழ்நிலை மீட் பண்ற சூழ்நிலை வரும்போது உள்ள வரமாட்டேன் நான், ஏன்னா வந்து ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறேன், பார்லிமெண்ட்லயும் சட்டமன்றத்திலயும் நான் கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு. அதனாலேயே அவர் வந்து வீட்டுல வந்து பார்த்ததா ஒரு செய்தி வந்து அண்ணாமலை அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தார். சோ இப்படிப்பட்ட ராமதாஸ் ஐயா அவர்கள் காலத்திற்கேற்ப அவரையும் தன்னை மாற்றிக் கொண்டார் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. அதனாலதான் சமூக ஊடகங்களை மீது ஒரு அக்கறை கொண்டு சமூக ஊடகங்கள் தான் ஒரு பெரிய சக்தியாக இப்ப மாற்று சக்தியாக இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் இருக்கு, இருந்தாலும் இந்த சமூக ஊடகங்கள் உண்மையிலுமே ஒரு 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 முக்கிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு சக்தியாக தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் உணர்ந்ததாலே என்னவோ தன்னுடைய டீமை ஒரு ஃபார்ம் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற ஃபார்மையும் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன், அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை நடத்தி இன்னைக்கு இவ்வளவு விஷயத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இவரு ஒரு பக்கம் வந்து நல்லாவே செயல்பட்டு இருக்கும் போது, அந்த பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நடந்துகிட்டு இருக்கும் போது விஜய் அவர்கள் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து விஜய் அவர்களை கேட்கிற மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டோன்னே யாரு கேட்டாங்க அப்படின்னு ஒரு கட்சியை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாங்க. அந்த கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் பேர் சொன்னாலே கண்ணு உறுத்துதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ டிடிவி தினகரன் அவர்கள் இதுவரைக்குமே விஜய்க்கு எதிரான கருத்துக்களை சொல்லவில்லை. ஒருவேளை இவர் வந்து விஜயின் பக்கம் இருக்க போறாரோ, விஜய் கூட்டணியில் சேர போறாரோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு ஏதுவா தான் ஒவ்வொரு செயல்களும் டிடிவி தினகரன் அவர்கள் நடந்துகிட்டு இருக்கிறாரு. அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து அவர் கேட்டோன்னுமே அவர் சொன்னது வந்து சொன்னோன்னுமே அவங்க அந்த கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகம்னாவே உறுத்தல மாதிரி இருப்பாங்க. என்ன அப்ப பயந்துக்கிறாங்களா அந்த கட்சி அப்படின்னு கேட்டா இவர் வந்துட்டு பயப்படுறாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா இந்த கட்சினா நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம், தூசு விழுந்துருச்சுன்னா நம்ம ஒரு உறுத்துது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தாவே அந்த கட்சிக்கு அப்படியே உறுத்துலா இருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே சொல்லியாச்சு எதிரி கட்சின்னு நீங்களே தெரியும். நான் ஏன் அந்த பொடி வச்சு பேசுறேன்னா நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா உங்களோட அரசியல் அந்த அறிவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கலாம். நான் ஷேர் பண்ணிக்குவோம். நானே எத்தனை நேரம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறது. இன்னைக்கே கூட வந்து தளபதி விஜய் வந்து கூட்டத்துல வந்து நான் வழக்கமா சொல்லிட்டு இருக்கிறேன், இப்ப நீங்க சொல்லுங்க 2026 வரப்போகுதுல யாருக்கும் போட்டி அப்படின்னு சொல்லுவார்ல, அதை வந்து இன்னைக்கு தொண்டர்கள் வாயிலாக சொல்ல வச்சு 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டாரு. அது மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு கண்ணுல விரல் விட்டு ஆட்டுறாரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லாம சொல்லியிருக்காரு. தூசுப்பட்டு அவருக்கு உறுத்துதா இருக்குது கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ வந்து ஃபர்தரா மூவ் பண்றாரு. சோ இவர் ஒரு பக்கம் சொல்லி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர் இருக்காருல்ல, ஆனந்த் அவர்கள் வந்து கடுமையா நடந்துகிட்ட மாதிரி
இருந்தாலுமே அது ஒரு அட்வைஸா தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அவர் வந்துகிட்டு கண்டிச்சாரு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இன்ட்ரோல என்னத்தை கண்டிச்சாரு? பெண் தொண்டர்கள் அங்க வந்தாங்க. இன்னைக்கு கூட்டத்துல வந்து இந்த காஞ்சிபுரம் கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு வந்து அந்த கியூஆர் கோடு வச்சு அவங்களெல்லாம் பர்டிகுலர் ஒரு 2000 கவுண்ட் வச்சு உள்ள வந்து கூட்டம், அதாவது உள்ளரங்கு கூட்டம் நடத்தினாங்க. அந்த உள்ளரங்குக்குள்ளான கூட்டத்துக்கு வரணும்னே ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. யார் வராங்க? கர்ப்பிணி பெண்களோ, குழந்தைகளோ, வயதானவர்களோ வரக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு வந்தாங்க. அப்பையும் நம்ம ஏற்கனவே அனுபவப்பட்டும் தெரியாதவங்க வந்திருக்கிறாங்க கை குழந்தையோட. அப்போ ஆனந்த் அவர்கள் வந்து கண்ணில் பட்டாங்க. கண்ணில் பட்டோன்னே ஏமா நாங்க சொல்லி சொல்லி அனுப்பிச்சிடலாமா என்னம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல அவங்கள வந்து அப்படியே ஓரங்கட்டுறாங்க. அது குழந்தை எத்தனை மாசம் குழந்தை அப்படின்னா 3 மாசம். ஏமா 3 மாசம் குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறீங்களாமா என்னம்மா பண்றீங்களாம்மா அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு 2-3 பேர் ஓரமா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள விட்டாங்களா விடலையா அப்படிங்கிறது வந்து அது நாளடைவில் நாளைக்கே தெரியும், நாளானிக்கே தெரியும்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அவங்க கிட்ட போய் மைக்கு நீட்டுறாங்க. என்னங்க உங்களை வந்து உள்ள உடல எங்களுக்கு மனசு இருக்கு. அதுல பாத்தீங்களா இப்படி பிளே பண்றாங்கன்னு பாத்தீங்களா? அவங்க தாயா உண்மையான தொண்டை. எங்க உள்ளினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு தெரிஞ்சேதான் வந்தோம். வந்தா ஓகே, அளவு பண்ணா பாத்துட்டு போலாம்னு வந்தோம். இல்லைன்னா நாங்க கிளம்புறோம். இதனால எங்களுக்கு ஒரு எந்த வருத்தமும் கிடையாது. தலைவர் மேலேயோ தமிழக வெற்றி கழகத்தின் மேலேயே எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. அவங்களோட பாதுகாப்பு ஆல்ரெடி நம்ம நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். அதை எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடாது, அந்த பிரச்சனையை மறுபடியும் வரக்கூடாது, எந்த மக்களும் பாதிக்கூடாது அப்படிங்கிற செயல்பாட்டுல தான் அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதை செஞ்சிருக்காங்க. இதுல எங்க மன வருத்தம் எந்த கிடையாது. பார்த்தா விட்டா நாங்க பாத்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவங்க ஹாப்பியா தான் இருந்தாங்களே ஒழிய இதை ஏதாச்சும் உள்ளுக்குள்ள வந்து அப்படியே தட்டி குளிர் காயலாம்னு பார்த்தாங்க, நடக்கல. சோ ஒட்டுமொத்தமா நம்ம இந்த வீடியோ இந்த ஃபுல்லா பார்த்ததுல அனைத்து நிகழ்வுகளுமே ஒரு காரசாரமான நிகழ்வா தான் அரசியல்ல நடந்துகிட்டு இருக்குது. இந்த வரப்போற 2026 இந்த மே மாசம் வரைக்கும் ரிசல்ட் வர வரைக்குமே அப்பா சாமி நமக்கு ஒரு இவ்வளவு, அதாவது ஒரு படத்துக்கு வந்து 3 மணி நேரமோ 3.25 மணி நேரமோ 3.5 மணி நேரமோ தான் இருக்கும். ஆனா நமக்கு இன்னும் ஒரு 5-6 மாசத்துல நமக்கு எவ்வளவு நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறதா. ஆனா இது ஆக்கப்பூர்வமா அறிவுபூர்வமா சிந்திக்க வேண்டியதை தான் நம்ம யோசிச்சு நல்ல ஒரு அரசியலை முன்னெடுப்புன்னு சொல்லிட்டு இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட போடுற வீடியோ உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷனா வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.